போன எபிசோட்ல பார்வதியோட இன்னொரு அவதாரமான சின்மஸ்தா தேவியும் அவங்க செஞ்ச தியாகத்தையும் பார்த்தோம். அதோட மல்லன் மணியோட இடம் இடியறதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்தது இந்த வீடியோல பார்க்கலாம். மல்லன் கோபத்தோடதெல்லாம் பார்க்க மணியோ எனக்கு புரிஞ்சிருச்சு, தாயார் தன்னோட பக்திகளுக்காக எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க, நம்ம அவங்களோட பக்திகளை நம்ம வசமாக்கணும்னு பார்த்தோம். நம்ம தாயாரோட கைகளால தோல்வி அடைஞ்சோம்னா கூட அதுவே ஆனந்தமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சகோதரன் கிட்ட போயிட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம என்ன முயற்சி பண்ணோம்னா கூட மகாகாளி தான் உலகத்தை ஆள்றவங்க, நம்ம எவ்வளவு திட்டம் போட்டாலும் அதை அவங்க முறியடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல கோவப்படுற மல்லன் பேசாம அங்க போய் உட்காரு அப்படின்னு சொல்லி அவன் அங்க இருந்து துரத்துறான். மணியோ பேசாம அமைதியா ஓரமா உட்காந்துறான். ஆனா மல்லனும் இவனோட பக்தியை வச்சுதான் அந்த வேலைகளை செஞ்சுட்டு இருந்தான் இல்லையா. இப்போ மல்லன் சொல்றான், பக்தி எந்த வேலையும் செய்யல, என்னோட சக்தி மூலமா தான் தாயாரங்க நாங்க வரவழைக்க போ, என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அடுத்த காட்சியில் சின்மஸ்தா தேவி சொல்கிறாங்க, உங்களோட பக்தியை உபயோகப்படுத்தி உங்களை வசியப்படுத்தினவன்னு நான் சும்மா விட மாட்டேன், அவனை நான் மன்னிக்க போகிறதில்ல அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஜெயா விஜயா ரெண்டு பேருமே எங்களை மன்னிச்சிருங்கம்மா, நாங்கள் ரொம்ப பெரிய தவறு செஞ்சுட்டோம், எங்களோட பசியை போக்குறதுக்காக எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்கீங்கம்மா, நீங்கள் செஞ்சதை எப்போவுமே நாங்கள் மறக்க மாட்டோம், உங்களை இந்த மாதிரி பார்க்கறது எங்களுக்கு முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பொண்ணு, உங்களோட வழிகாட்டுதலோ அருளோ இல்லைன்னா அந்த பிரபஞ்சமே வழி மாறி போயிடும், நீங்கள் உங்களுடைய பழைய உருவத்துக்கு தயவு செய்து வந்துடுங்க, இல்லைன்னா நாங்களே எங்களை மன்னிக்க முடியாது. சின்மஸ்தா தேவியும் பார்வதியோட உருவத்துக்கு மாறுறாங்க. அதை பார்த்து எல்லாருமே அங்க இருக்க பெண்களும் ஜெயா விஜயாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க விநாயகரும் சந்தோஷத்தோட தாயின்னு கூப்பிட, முருகனும் தாயார் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கண்ணீரோட கும்பிட்டு நிக்கிறாரு. சிவனும் நாராயணனுமே சந்தோஷத்தோட அதை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த காட்சியில பார்வதி ஜெயா விஜயா கிட்ட சொல்றாங்க, நீங்க ரெண்டு பேருமே அந்த பெண்கள் கிட்ட மன்னிப்பு கேளுங்க, உங்களோட தவறுக்கு பிராயச்சித்தமும் தேடுங்க. எப்படி கோபங்கிறது அதர்மமோ ஒரு மனசோட விகாரமா இருக்குதோ அதே மாதிரி மன்னிப்பு அப்படிங்கிறது தர்மத்தோட ஆதாரம், நன்மையோட வெளிப்பாடாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. இந்த சீனும் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. என்னன்னா இவ்வளவு விஷயங்கள் நடந்திருந்தாலும் ஒரு தாயோட பரிவோட அதுல இருந்து வெளியே வந்த பார்வதி முதல்ல செய்யற விஷயமே அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றதான். இந்த சீனும் பார்க்க அழகா இருக்கு. அடுத்து ஜெயா விஜயா ரெண்டு பேருமே அந்த பெண்கள் கிட்ட போய் எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க என்ன செஞ்சோம்னு எங்களுக்கு தெரியல, அந்த நினைவில்லாத சூழ்நிலையில உங்க எல்லார்கிட்டையும் நாங்க தவறுதலா நடந்துகிட்டோம் அப்படின்றாங்க. அதே மாதிரி இன்னொரு பொண்ணும், நாங்களும் உங்களை மாதிரி தாயாரோட பக்தர்கள் தான், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்க அந்த கூட்டத்தோட தலைவியும் சொல்றாங்க, நீங்க எங்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம், நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும், உங்களால தான் தாயாரோட இந்த தரிசனத்தை எங்களால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க. ஜெயா விஜயா திரும்ப பார்வதி கிட்ட வந்து, எங்களை மன்னிச்சதுக்கு ரொம்ப நன்றிமா, நடந்த இந்த விஷயங்கள்ல நீங்க எங்களுக்கு உயிர்தானம் மட்டும் கொடுக்கல, கடவுளுக்கும் பக்தருக்குமான ஒரு புதிய பந்தத்தையும் உருவாக்கியிருக்கீங்க, எங்களோட விருப்பம்லாம் எதிர்காலத்திலயும் உங்களோட தரிசனங்கள் கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு கேட்கும். பார்வதி சரிங்கிற மாதிரி புன்னகையோட தலையை சேர்க்கிறாங்க. அவங்க கிளம்பினதும் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. அந்த கூட்டத்தோட தலைவி சொல்றாங்க, நாங்க இங்க வந்தது உங்களுக்கு உதவி பண்றதுக்கு தாமா, ஆனா நாங்க வந்தது பிரச்சனை இன்னும் பெருசாக்கிருச்சு அப்படின்னு வருத்தப்படுறாங்க. பார்வதியோ, இல்ல கௌரி, நீங்க வந்த நோக்கம் சரியானது, புனிதமானது, முடிவு நல்லா இருக்கு அப்படின்னா நோக்கம் கண்டிப்பா தூய்மையானதா தான் இருக்கும், உனக்கு ஏதாவது விருப்பம் இருக்கா சொல்லு அப்படின்னு கேட்க அவங்களும், ஆமாமா, இன்னைக்கு எனக்கோ என்னோட சமூகத்துக்காகவோ நான் கேட்க போறது இல்ல, மாறா பிரபஞ்சத்துக்காகவும் மகாதேவருக்காகவும் ஒரு வரத்தை கேட்கிறேன் அப்படின்னதும் பார்வதி சிரிக்கிறாங்க. அவங்க என்ன வர கேட்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் இல்லையா. அதனால கௌரியோ, நீங்க கைலாய நாயகிமா, கைலாயத்துல நீங்க இருக்கணும், சிவனையும் சக்தி பிரிச்ச பாவம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு கேட்கறாங்க. பார்வதியோ சிரிச்சுக்கிட்டே சிவன் கிட்ட சொன்ன வார்த்தைகளை யோசிச்சு பாக்குறாங்க. உங்க கூட இருக்கக்கூடிய அந்த பெண் யாரு அப்படின்னு கேட்கறதும், கங்கை சிவன் ஜடாமுடியில தாங்கினது, இது எல்லாமே அவங்களுடைய கண்களுக்கு தெரிஞ்சதும் கங்காவா அப்படின்னு அவங்க ஆச்சரியப்பட்டதும், அதுக்கப்புறம் நீங்க கங்காவுக்கு எதிராக திரும்ப என்ன மனித பிறவி எடுத்து திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னது எல்லாமே அவங்க ஞாபகத்துக்கு வருது. இதோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.